ஈஸ்டர் அட்டாக் என்ற சொல்லை தற்போது கூட உச்சரித்தால் அதன் கொடூரத்தின் உச்சம் இன்றும் கண்முன் வந்து செல்கிறது. அந்த சம்பவத்தின் சோக வடுக்களை சுமந்த பலர் தற்போதும் தமது சமூகத்தில் நீதிக்காய் போராடி கொண்டிருக்கின்றனர். 269 உயிர்களை காவு கொண்ட முக்கிய சூத்திரதாரி இன்னும் அடையாளம் காணப்படாமல் இருப்பது யாருடைய தேவைக்கு என்பது மர்மமாகவே உள்ளது. ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் சக்தி ஒன்று கட்டாயம் செயற்படுகிறது என்பது வெளிப்படையான உண்மை. சாதாரண பொதுமகன் ஒருவன் செய்யும் கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை கூட விதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் நாட்டில் ஏராளம் உள்ளன. ஆனால் 269 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்து தடுக்க தவறிய நபர்களுக்கு நஷ்ட ஈடு மாத்திரம் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை எந்தளவுக்கும் சட்டத்தின் நியாயாதிக்கத்தை கேள்விக்குட்படுத்துகிறது. அதாவது சுமார் 20 நாட்களுக்கு முன்னரே தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதும் அரசாங்கம் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. தற்போது வருகின்ற அனாமதிய அழைப்புகளுக்கு கூட படைகளை திரட்டி ஆர்ப்பரிப்பு செய்யும் அதிகாரிகள் அன்று இந்தியாவிடமிருந்து உத்தியோகபூர்வமாக தகவல் கிடைத்தும் அதனை ஏன் அலட்சியத்துடன் விட்டுவிட்டார்கள் என்பதே அனைவரினதும் சந்தேகமாக காணப்படுகிறது. ஆனால் இன்று வரை அன்று இருந்த அரசாங்க தரப்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அதிலிருந்து தப்பித்து வருகின்றார்கள். பலியானது என்னவோ அப்பாவிகள் தானே என இவர்கள் எண்ணிவிட்டார்களோ போலும். இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் சென்றடைய வேண்டும், நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், சட்டத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் லாபம் தேட எண்ணக்கூடாது. ஆனால் நாட்டில் நடப்பதோ அதற்கு எதிர்மறையாகத்தான் உள்ளது. இந்த தாக்குதலில் பலர் இன்றும் ஊனத்துடனும் ஆறாவடுக்களையும் கொண்டு காணப்படுகின்றனர். சில குடும்பங்கள் முற்றாக இந்த தாக்குதலுக்கு இரையாக இருக்கின்றனர். பலர் தமது அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், தம்பி என தமது உடன்பிறப்புகளை இழந்து உதவியற்ற அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை, ஆதரிப்பார் எவரும் இல்லை, அரசாங்கமும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இந்த வேதனைகளையும் வலிகளையும் ஏற்படுத்திய சம்பவம் நடைபெற்று 7 வருடங்களாக நீதி கிடைக்கவில்லை. இனியும் நீதி கிடைக்குமா என்ற விடை தெரியாத வினா மாத்திரமே எஞ்சியுள்ளது. ஆனால் யாரோ ஒருவரின் தேவைக்காக 269 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன என்பது மாத்திரம் நிதர்சனம். காலத்தின் சக்கரத்தில் வலிகள் வேதனைகளோடு மக்கள் வாழ்க்கையை கடத்தினாலும் இது போன்ற மற்றொரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண வேண்டும், நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும்.